தர்ஷன், மலையாள நடிகை ஹர்ஷா பைஜு, காளி வெங்கட், வினோதினி உள்ளிட்ட நட்சத்திரங்களுடைய நடிப்புல டி ராஜவேல் எழுதி இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. தர்ஷன், ஹர்ஷா பைஜு ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. ஹர்ஷா பைஜு வீட்டுல போயிட்டு தர்ஷன் பேசும்போது ஹர்ஷா பைஜுடைய அப்பா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உனக்குன்னு சொந்தமா ஒரு வீடாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நாக்கு மேல பல்ல போட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசி போடுறாரு. தர்ஷன் அதுல ஒரு மாதிரி பயங்கரமா அஃபண்ட் ஆயிட்டாரு. ஹர்ஷா பைஜு வீட்டை விட்டுட்டு தர்ஷனுக்காக வந்துடுறாங்க. அவங்க அப்பா அப்படி ஒரு கேள்வி கேட்டார்ல, கண்டிப்பா அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் பிளாட்டை விலைக்கு வாங்கி அதுல ஹர்ஷா பைஜுவோட குடி போறாரு தர்ஷன். புது பிளாட்ல ஒரு புதுமண தம்பதியினர், அதுவும் காதல் தம்பதியினர் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஜாலியான சீன்ஸ்லாம் அப்படி லவ்வோட போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது திடீர்னு ஷவர்ல அதுவாவே தண்ணி வர்றது, பெட்ல யாரோ படுத்திருக்க மாதிரி ஃபீல் ஆகுறது, வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியான உணர்வு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த ஹாலிவுட் படங்கள்ல எல்லாம் எங்கேயாவது பேய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அங்க நம்ம குடும்பத்தோடு போய் குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா. இங்கேயும் தமிழ் சினிமால அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு. அந்த மாதிரியான ஒரு வழக்கமான கதைக்களம் தான் போல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற டைம்ல அப்படியே பேரலா, அதாவது இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காளி வெங்கட், வினோதினி அவங்களுடைய குட்டி பையன் அப்படின்னு சொல்லி அது ஒரு குடும்பமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்லயும் இதே மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. அதாவது அந்த வீட்லயும் வந்து யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கிறது, தானா ஷவர்ல தண்ணி வருது, சுவிட்சை போட்டு ஆஃப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இப்படி ரெண்டு வீடு சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் மாறி 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 காட்டுறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆனந்தபுரத்து வீடு மாதிரி இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க வேண்டியவங்க குடியிருக்காங்க போல, அல்லது யாரும் நாள மாதிரி இதுல யாரோ முன்னாடி குடியிருந்தவங்க இப்ப வந்து வேலையை காட்டுறாங்க போல இப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா வழக்கமான அமானுஷ கதை பேய் படம் கிடையாது. இதுல அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருந்து டெசரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இந்த டெசரெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது ஹாலிவுட் திரைப்படத்தை நீங்க ரெகுலரா பார்க்கறவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இந்த படத்தின் மூலமா அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ்குமாரினுடைய அடியே திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட்ல தான் எடுக்கப்பட்டிருக்கும். அது பல பேருக்கு புரியாதனால தான் அந்த படம் பெரிய அளவில் போல. ஆனா இந்த ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தில் அதை ஓரளவு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இயக்குனர். கண்டிப்பா இப்படி ஒரு புது கதைக்களத்தை தமிழ் சினிமாவுக்கு எடுத்து வந்ததுக்கு அவருக்கு ஒரு தனி பாராட்டுகளை சொல்லி ஆகணும். இந்த டெசரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்ன இல்லையா, அதுவும் ஏன் ரெண்டு வீட்லயும் வந்து காமனா சில விஷயங்கள் நடக்குது, ஏன் ரெண்டு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை மாறி மாறி காட்டுறாங்க, இது அமானுஷியம் இல்லைனா இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது என்ன அப்படின்றத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது படத்துக்கான ஸ்பாயிலரா மாறிடும். படத்துல அந்த ட்ரெய்லர் கட் பண்ண அந்த எடிட்டருக்கு கண்டிப்பா ஒரு தனி அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஒரு ட்ரெய்லரை நீங்க படம் பார்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா படத்துல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் அவர் காமிச்சிருக்காரு. ஆனா மெயினான விஷயத்தை ரிவீல் பண்ணாம இது ஒரு நார்மல் ஹாரர் ஃபேண்டசி காமெடி படம் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிருப்பாரு. ஆனா அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி படத்துக்குள்ள சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏன் ரெண்டு வீட்லயும் ஒரே மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதற்கு காரணம் என்ன, அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ். படத்துல இவங்க தான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஆரம்ப காட்சியில இருந்து படத்தை அவங்க தான் லீட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுனால தர்ஷன், ஹர்ஷா பைஜு இவங்க இந்த படத்தினுடைய லீட் கேரக்டர்ஸா சொல்லலாம். தர்ஷன் அவர்களை வந்து இப்ப ரீசெண்டா உதயநிதி ஸ்டாலின் கூட கம்பேர் பண்ணி நிறைய போஸ்ட் சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பார்க்கறதுக்கு மட்டும் ஒரே மாதிரி இல்ல, நடிப்புலையுமே கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஏன் அந்த நடிப்புல ரெண்டு பேரும் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது அவரே பல இடங்கள்ல சொல்லியும் இருக்காரு. அப்ப தர்ஷனுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்களாவே புரிஞ்சுக்கோங்க. ஹர்ஷா பைஜு மலையாள சினிமாவிலிருந்து மற்றும் ஒரு நல்ல தமிழ் வரவு, பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருக்காங்க, ரொம்ப அழகா நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல வசனங்கள் இல்லை அப்படின்றதுனால கண்களாலேயே முடிஞ்ச வரைக்கும் நிறைய எமோஷன்ஸை கன்வே பண்றாங்க. நிறைய இடங்கள்ல பயந்து பரிதவிக்கிறது தான் அவங்களுடைய கேரக்டருக்கான ஆர்க்காவே இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடிய காளி வெங்கட், வினோதினி அந்த குட்டி பையன், அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா காளி வெங்கட் இப்ப ரீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்திலையும் அந்த கேரக்டருக்கு தேவையான நடிப்பை எமோஷனலாகவும் காமெடியாகவும் கொடுத்து மற்றும் ஒரு சிறப்பானது ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அவருடைய மனைவியாக வரக்கூடிய வினோதினி அவருக்கு ஈக்குவலா நிறைய இடங்கள்ல நடிச்சாலுமே கூட ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அந்த குட்டி பையனோட நடிப்பு செம கியூட்டாவே இருந்துச்சு. அடுத்ததாக படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான எம்.எஸ். சதீஷ் அவர்கள் இருவேறு ஒளி அமைப்புகள்ல காலகட்டத்தை வேறுபடுத்தி காட்டியிருக்காரு. அது கண்டிப்பா ரசிக்கிற விதத்துல இருக்கு. அதற்கு உதவி இருக்கக்கூடிய கலரிஸ்டுக்கும் கண்டிப்பா ஒரு தனி பாராட்டுகளை சொல்லி ஆகணும். ராஜேஷ் முருகேசன் அவருடைய இசை படத்திற்கு தேவையானதை பழுது இல்லாம கொடுத்திருக்கு. படத்தினுடைய எடிட்டர் கண்டிப்பா முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டியவர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெய்லர்லயே அவருடைய வித்தையை காமிச்சிருப்பாரு. படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ட்ரெய்லர்ல காமிச்சிட்டு ஆனா எதை ரிவீல் பண்ணக்கூடாதோ அதை ரிவீல் பண்ணாம வச்சிருப்பாரு. படம் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஹே இப்படி ஒரு கான்செப்டாப்பா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு படத்தினுடைய எடிட்டிங் ரொம்ப கனகச்சிதமா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா ப்ராப்பரா எடிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் இன்னுமே கூட ஒரு வேற மாதிரியான ஃபீல் கொடுத்திருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஹாலிவுட்ல நம்ம பார்த்து பழகிய அந்த டெசரெக்ட் அப்படின்ற அந்த கான்செப்டை இங்க தமிழுக்கு கொண்டு வந்திருக்காரு முதல் முறையா படத்தினுடைய இயக்குனரான டி ராஜவேல். அதை முடிஞ்ச வரைக்கும் கன்வின்சிங்கா புரியுற மாதிரி அவர் கொடுத்ததுக்கே அவருக்கு நிறைய பாராட்டுகளை கொடுத்தாகணும். அண்ட் இதே கான்செப்ட்ல ஹாலிவுட்ல மற்றும் மற்ற மொழிகள்லயும் ஒரு சில படங்கள் வந்திருக்கு. அதனுடைய தழுவலா இது இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு பர்சனலா, அதை படத்துல ஃபீல் பண்ண முடியுது. பட் இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையை பிடிச்சு அதை தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற வகையில கன்வின்சிங்கா சொல்லணும்னு நினைச்ச அவருடைய அந்த முயற்சி எந்த இடத்துல சொதப்பிடுது அப்படின்னா படத்தினுடைய திரைக்கதையில. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு கதைக்கு திரைக்கதை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா.
செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடா ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில எமோஷனலான போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சிலது ஒர்க் ஆனாலும் கூட ஒரு சிலது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் கொடுத்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் இன்னுமே நல்லா எழுதப்பட்டிருக்கலாம். இந்த ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்களும் என்ன மாதிரியே மறுபடியும் தமிழ் சினிமாவில் சேச்சுரேட் ஆன அதே ஹாரர் காமெடி கான்செப்ட்ல இன்னொரு படம் போல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களை சில இடங்கள்ல சர்ப்ரைஸ் பண்ணும். அந்த புதுமையான சுவாரஸ்யமான கதை திரைக்கதையினால ஒரு சில இடங்கள்ல சொதப்பினாலுமே கூட தியேட்டர்ல போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒன் டைம் வாட்சபிளான ஓத்தான திரைப்படம் தான். அதுவும் நீங்க குழந்தைகளெல்லாம் கூட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. எதுவுமே எதிர்பார்க்காம சும்மா அப்படியே ஜாலியா ஃபேமிலியோட போய் உட்காந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு தடவை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய கொஞ்சம் சிரிப்பும் நிறைய சுவாரஸ்யமும் அந்த ஸ்கிரீன் பிளேல சொதப்பல்கள் இருந்தாலும் நம்மள ஓரளவுக்கு இந்த படத்தை பார்க்க வச்சிருது. அப்படின்றதுனால இந்த ஹவுஸ்மேட்ஸ் தாராளமா தியேட்டர்ல ஒரு தடவை பார்க்கக்கூடிய திரைப்படம் தான். நீங்க ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நினைத்துருங்க.